வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம ஓம களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம கருப்பட்டியை உருக்க போகிறோம். உடைச்சா 1 கப் அளவுக்கு வர மாதிரி நான் இங்கே கருப்பட்டி எடுத்திருக்கேன். பட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேருங்க. இதை அப்படியே அடுப்பில் வைங்க. இது கரையிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இதோ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததாக ஓமத்துக்கு வருவோம். ஓமம் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதாவது 50 கிராம். இதை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதோ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரமாவது ஊற விடுங்க. ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இதை இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதோட 1 கப் தண்ணி ஆட் பண்ணுங்க. இதோடவே கருப்பட்டியும் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. யூஸ்வலாக கருப்பட்டியில் நிறைய தூசி இருக்கும், கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணணும். ஃபைனலாக இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கிளற ஆரம்பிக்கலாம். இனிஷியலாக தான் பார்க்க தண்ணியாக இருக்கும். ஒன்ஸ் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது சீக்கிரம் கெட்டியாயிடும். ஸோ நல்லா கிளறிட்டே வாங்க, அடியில் உட்காந்துடக்கூடாது. இதோ நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டே வாங்க. இந்த லேகியம் பொதுவாக லேடிஸ்க்கு டெலிவரிக்கு அப்புறம் கொடுப்பாங்க. ஆஃப்டர் டெலிவரி ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் இது டெய்லி சாப்பிட்டே வந்தீங்கன்னா வயிறு நல்லா சுத்தமாகும். நல்லா கிளறிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆற விட்டிங்கன்னா இது இன்னும் கூட கெட்டியாகும். அசிடிட்டி அண்ட் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஓமம் ஒரு பெஸ்ட் மெடிசன். இதை நீங்கள் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கனாலே அசிடிட்டி அண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் எது இருந்தாலும் உடனேவே கேட்கும். ப்ராப்ளம் இருந்தால் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இல்லை, நார்மல் டைஜஷனுக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிடலாம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.